ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாங்கனி சிறகுகள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி விலாகில் வந்து மால் ஆஃப் ஏஷியா தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ பெங்களூர்லேயே வந்து நம்பர் 1 மாலில் வந்து அதுதான் வந்து சொல்லுவாங்க. எங்கள் வீட்டிலேருந்து வரணும் அப்படின்னா கொஞ்சம் ரொம்பவே தூரம் தான். சித்தி வீட்டில் இருந்துன்னா சித்தி வீட்டிலேருந்து கொஞ்சம் ஒரு பஸ் போய் இறங்கிட்டு நம்ம அப்படியே ஆட்டோ பிடிச்சி அந்த மாதிரி போகணும். ஸோ போகும்போதே வந்துட்டு பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு. ஏன்னா இங்கே வந்து லேடிஸ்க்கு எல்லாருக்கும் ஃப்ரீ தானே பஸ்ஸு. ஸோ சம்பளத்துக்கு மட்டும் டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஹெப்பால் வர வந்து நாங்கள் பஸ்ஸில் போகலான்னு போனோம். அதுக்கப்புறமா அங்கேருந்து மாலுக்கு வந்து ஆட்டோ பிடிச்சி தான் வந்து போனோம். ஸோ அதுக்கே வந்து ஒரு 100 rupees கிட்ட சார்ஜ் ஆச்சு. ஸோ வரும்போது நிறையவே டிராஃபிக் இருந்துச்சு. இது வந்து நியூ இயருக்கு முதல் நாள் எடுத்த விலாகு. ஸோ அன்றைக்கி தான் வந்து இந்த இது எடுத்திருந்தோம். ஸோ கொஞ்சம் கூட்டமாகவே தான் இருந்துச்சு. இதுதான் வந்து நம்ம ஃபோனிக்ஸ் மால்க்கு உள்ளே வந்தாச்சு. இங்கே வந்து எப்படின்னா இப்போது கிறிஸ்மஸ் நியூ இயர் அப்படின்றதுனால ஃபுல்லாக வந்து லைட் டெக்கரேஷன் தான் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நிறைய இன்ஸ்டாலெலாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். பட் போகிறதுக்கு வந்து முடியலை. எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் அப்படின்றதுனால அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. இங்கே பக்கத்துலேயே வந்து நிறைய மால்லாம் இருக்கா, அதனால இங்கே பார்த்துட்டு இப்படி விட்டுட்டோம். ஸோ இந்த தடவை போகும்போது தங்கச்சி தான் வந்து இல்லை வாங்க நம்ம எல்லாம் மால் ஆஃப் ஏஷியா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் வந்து போகலான்னு சொல்லி பிடிச்சி சித்தியெல்லாம் வந்து சொல்ல போனால் எங்கேயுமே வரமாட்டாங்க. வீடே கெதுன்னு வீட்டிலையே தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் போயிட்டு வாங்க, நான் வீட்டில் சமைச்சு வச்சுட்டு வீட்டில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இந்த தடவை வந்து காலையிலே சொல்லி வச்சுட்டோம், கண்டிப்பாக நம்ம போயே ஆகணும், நீங்களும் வரீங்க அப்படின்னு. அப்புறமா சித்தியுமே வந்து கிளம்பி வந்துட்டாங்க. ஏன்னா இந்த மாலுக்கெல்லாம் வந்து இந்த கிறிஸ்மஸ் டைம் நியூ இயர் டைம் இந்த டைம்லாம் போனோன்னா சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் நிறைய இது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாலில் சொல்லவே வேணாம். வெளியிலே வந்து அவ்வளோ கிராண்டாக சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வரும்போதே வந்து இதுதான் வந்து மெயின் ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது. இதுக்கு 2 சைடுமே வந்து வாட்டர் இருக்குது. அதில் வந்து வாட்டர் ஃபவுண்டெயின் மாதிரி 2 பக்கமே வந்து லைட்டிங் ஃபவுண்டெயின் வச்சு வாட்டர் வர்ற மாதிரி 2 பக்கமே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த இடம்லாம் வந்து நேரில் பார்க்கும்போது அவ்வளோ ஜொலிப்பாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நிறைய பேர் இந்த குட்டி பிரிட்ஜில் நின்றுட்டு போவே இல்லை, நிறைய பேர் இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து இப்படி உள்ளே வந்தோம் அப்படின்னா வெளியில் வந்து நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ் வந்து இருக்குது. நிறைய ஸ்நாக்ஸு, அப்புறமா பசங்களுக்கு ஸ்டேஷ்னரிஸ் ஐட்டம்ஸ், அப்புறமா வந்து கிறிஸ்மஸ் ரிலேட்டட் ஐட்டம்ஸ்லாம் வந்து அந்த பக்கம் கடையில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்தோன்னா நிறைய நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணுற மாதிரியான நிறைய லைட்டிங் டெக்கரேஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வரும்போதே வந்து அந்த கிஃப்ட் ரேப்பர் மேலே இருக்குள்ள அந்த உள்ள அந்த மாதிரியே அந்த செட்லேயே வந்து ஃபுல்லாக லைட் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்தோன்னா ஒரு பெரிய கிரவுண்டு, பெரிய பிளேஸ் மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஸ்டேஜ் போட்டு வச்சுருந்தாங்க. ஒருவேளை ஸ்டேஜ் ப்ரோக்ராம் எதுவும் அங்கே நடந்துச்சா இல்லை முன்னாடி நடந்திருக்குமா அப்படின்னு தெரியல. அங்கெல்லாம் வந்து நிறைய பிளேஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ தான் வந்து அவ்வளோ சூப்பராக இந்த இடத்தையே வந்து அவ்வளோ மெயின்டைன் பண்ணிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது அந்த ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயோட கலர்ஸ் வந்து மாறிட்டே இருந்துச்சு. ஒரு 3 கலர்ஸ் வந்து குரூப்பு. அந்த ஒவ்வொரு செட் ஆஃப் குரூப்லேயுமே வந்து அதுலேயும் 3 கலர் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து சூப்பராக இருந்துச்சு, சொல்லவே வேண்டாம். அதுக்கப்புறமா உள்ளேருந்து அப்படியே நம்ம வந்து வெளியிலேருந்து அப்படியே நம்ம வந்து மாலை நோக்கி உள்ளே வந்துட்டுருக்கோம். இது இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து வெளியில் தான். ஸோ இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ், மாலுக்கு போகிறதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ். நம்ம இங்கே வரும்போதே வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு ஃபாரினுக்கு போனோன்னா நம்ம எப்படி இருக்கோம் அந்த ஒரு ஃபீல் வந்து இருந்தது. இப்போ நிறையா நம்ம ஃபாரின் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்போம்ல, நிறையா இதெல்லாம் போட்டிருப்பாங்க ஃபோட்டோஸ், அதெல்லாம் வந்து ஸோ அங்கே போய் இருக்கிற ஃபீல் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தான் வந்து இந்த மாலுக்குள்ளே போகும்போது இருந்துச்சு. அதை விட மெயினாக இங்கே வச்சுருந்த அந்த லைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் ஐயோ சொல்லவே வேணாம், இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருந்துச்சு. ஏன்னா கீழே இருந்து நம்ம இப்படி சும்மா போகும்போது தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அந்த இதெல்லாமே வந்து அந்தரத்தில்
தொங்குற மாதிரி இருக்குது. அந்த அந்த நூல் மாதிரி சின்னதாக தான் வந்து அந்த ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் தான் வந்து அது இருக்குது. ஸோ வெளியிலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் ஒரு இன்ஸ்டாவில் பார்த்தேன், மலேசியன் மால்ஸ்லலாம் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தார். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப பெருசு. எப்படியும் நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமே போகணும் இந்த மாலுக்கு போகணும் அப்படின்னா. ஏன்னா அப்போ தான் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வர முடியும். நம்ம போனதே வந்து லேட்டு தான், நைட் ஆகிட்டு தான் நம்ம வந்து போனோம். அதனால ஒரு பக்கம் மட்டும் தான் சொல்ல போனால் பார்த்தோம். இன்னும் நிறைய பக்கம் வந்து போகவே இல்லை, டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஒருவேளை நீங்கள் வந்து மால் ஆஃப் ஏஷியாலாம் போனீங்க அப்படின்னா ஈவினிங் சீக்கிரமாகவே நீங்கள் கிளம்பி போயிடுங்க. அப்போ தான் வந்து உள்ளெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் டைமு. அதே மாதிரி உள்ளே வந்து பார்த்தோன்னா இந்த ஹேங்கிங் பண்ணியிருக்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. எப்படி சொல்கிறதுனே தெரில. உண்மையிலே இந்த லைட்ஸ் இதுங்க தான் வந்து இந்த மாலுக்கே ஒரு அட்ராக்ஷன் லுக் கொடுக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் இந்த மால் ஓப்பன் பண்ண புதுசில் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பெர் ஹெட் வந்து 200 rupees அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதுவும் கூட இந்த கூட்டத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் கூட நான் கேள்விப்பட்டேன். பட் அது எது உண்மைன்னு தெரில. ஆனால் இப்போ எல்லாமே வந்து ஃப்ரீ பண்ணிட்டாங்க இப்போ போகிறதுக்கு எல்லாமே. நம்ம வீட்டுக்கிட்ட வந்து ஓரியன் மால், மந்திரி மால் இதுக்கெல்லாம் வந்து முன்னாடி அடிக்கடி போவோம். அதுக்கப்புறம் அது எல்லாமே இப்போ வந்து பழகி போச்சு நல்லாவே. அதனால ரொம்ப மாலுக்கெல்லாம் வந்து போகிறது ஸ்டாப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சித்தி வீட்டு பக்கம் போனோம்னா அங்கே ஒரு 2-3 மால் வந்து போயிருக்கோம். பேர் வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்புறம் லாஸ்ட்டாக இந்த தடவை போயிருந்தப்போ தம்பி வந்து கூட்டிகிட்டு போனது முஃபாசா மூவிக்கு போகும்போது அந்த பாரதியா மால் அது ஒன்று. அதுக்கப்புறமா வந்து இந்த மால், இந்த 2 மால் வந்து இந்த சரௌண்டிங்கில் வந்து பார்க்காம இருந்தோம். ஸோ இது ரெண்டுமே வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டோம். பாரதியா மால் வந்து தம்பி சொல்லி தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ மால் ஆஃப் ஏஷியா வந்து ரொம்ப நாளாகவே போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒன்று. ஸோ லாஸ்ட் டைம் கூட அண்ணனை வந்து ஏர்போர்ட்டுக்கு ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்காக அனுப்ப போகும்போது வந்து அது வழியாக தான் பார்த்துட்டு போனோம். அப்போல்லாம் வந்து கிறிஸ்மஸ் டைம் இல்லை, அதனால வந்து வெளியில் அந்தளவுக்கு இந்த மாதிரி பிரம்மாண்டமாக வந்து இல்லை. ஸோ இந்த தடவை வந்து கிறிஸ்மஸ் அப்படின்றதுனால இந்த டைமில் வந்து சூப்பராக வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. மோஸ்ட்லி இந்நேரம் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஒருவேளை பொங்கல் வேறு வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே வந்தோமா, இந்த பக்கம் வந்து பார்த்தா கேம் ஜோன் இருந்துச்சு இந்த பக்கம் ஃபுல்லாக. ஸோ பார்க்கவுமே வந்து பசங்க வந்து உள்ளே இழுத்துட்டு போயிட்டாங்க. அதுவும் சம்ருத்தெல்லாம் சொல்லவே வேணாம், அங்கே பார்க்கவுமே வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிட்டான். ஸோ இவங்களை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே இருந்தோம். அப்புறமா சரி கொஞ்சம் நேரம் போய் எது இடத்துல உட்காந்து விளையாடணுமோ அது இடத்துல உட்காந்து சும்மா விளையாடட்டும் அப்படின்னு நாங்கள் எதுவுமே கார்டெல்லாம் எதுவுமே ஸ்வைப் பண்ணி இது பண்ணிக்கல. சும்மா அவங்களே வந்து கொஞ்சம் நேரம் விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட வச்சுட்டு இருந்தோம்.
கேம் ஜோனுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஃபுட்டு எல்லாமே இருந்தது. ஸோ நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட் வந்து இருந்துச்சு. பட் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி சொல்லப்போனால் அந்த அளவுக்கு இருந்துச்சு. சரி வெளியில் போயிட்டு டின்னர் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்றதுனால அவங்களுக்காக இந்த பூரி ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ இந்த பூரிக்கு பேர் வந்து ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்க, மறந்துட்டேன் அந்த பேர் என்னென்னு. அதுவும் இதுக்கு வந்து சன்னா கிரேவியும் வந்து வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த பூரி தான் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. போகும்போதே வந்து பசங்க வந்து பார்த்துட்டு இந்த இந்த பெரிய பூரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் சரின்னு இது மட்டும்தான் வந்து வாங்கினோம். மித்தது எல்லாமே பார்க்கும்போது வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ வாங்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டோம். அங்கேருந்து சம்மிமா வந்து இந்த டைனிங் டேபிள் இதை பார்த்துட்டா. இது எப்படின்னா சேர் வந்து நல்ல ஹைட்டாக இருக்கும், நம்ம ஏறி உட்காரணும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அங்கேருந்து பார்த்துட்டே இருந்துட்டு அந்த டேபிள் போகணும் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க ஏற்கனவே உள்ளவங்க வந்து போனதும் அதுக்கப்புறமா இந்த டேபிளுக்கு வந்து உட்காந்தோம். ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு மேலே ஏறி உட்காந்து இது பண்ணுறது. இந்த சன்னா மசாலாவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு, நார்த் ஸ்டைலில். இது கூட வந்து ஒரு இது கொடுத்துருந்தாங்க, ஊறுகாய் மாதிரி ஒன்று, பச்சை மிளகாயா இல்லை பஜ்ஜி மிளகாயான்னு தெரில. அந்த மிளகாயில் வந்து ஊறுகாய் போட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு, ஸ்பைஸியாக இருந்துச்சு. ஆந்திரா ஸ்பெஷல்னு நினைக்கிறேன் அது. ஸோ அது இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ அப்புறம் இது ஒன்று மட்டும்தான் சாப்பிட்டோம். இதில் என்னாச்சுன்னா சம்ருத்துக்கு வந்து ரொம்ப நேரம் நாங்கள் வந்து அங்கே விளையாட வைக்கலை அப்படின்னு கோவம் அவருக்கு. அதனால அவர் எதுவுமே சாப்பிட மாட்டேன்ட்டார், சோகமாகவே உட்காந்துட்டே இருந்தார். அப்புறம் எங்கள் சித்தியும் என் தங்கச்சியும் சரி சாப்பிடுறா கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் கூட அவனுக்கு இது ஏன்னா நான் கொஞ்சம் வந்து திட்டினேன், நீ சொல்கிறது கேட்க மாட்டேற அப்படின்னு. அதனால வந்து ரொம்ப சோகமாக ஒரு மாதிரி உட்காந்துட்டே இருந்தான். மித்த நாங்கள் எல்லாருமே வந்து அந்த பூரி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம். அங்கே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து கேம் ஜோனுக்குள்ளே வந்துட்டோம். ஏன்னா சம்ருத்துக்காக தான் வந்து அவங்க ஆச்சி சித்திக்கிட்டெல்லாம் இங்கே போகணும்னு கேட்டுகிட்டே இருந்தான். சரின்னு சொல்லிட்டு திருப்பி அவனே மறுபடியும் உள்ளே கூட்டிட்டு வந்துட்டு சரி இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு விளையாட வச்சோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக பைக் ரேஸு அது இன்னும் அங்கே இருந்ததுலலாம் கொஞ்சம் ஏறி பசங்க வந்து விளையாடினாங்க. அவங்களுக்கு ஃபுல் குஷி. நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே வந்து போதும் ஆயிடுச்சு, அங்கேருந்து வரவே மாட்டேன்ட்டாங்க. பட் டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே ஆட்டோ பஸ் எல்லாம் கிடைக்கிறது கஷ்டம், வாங்கடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் கூட்டிகிட்டு வந்தோம். அதோட மாலுமே வந்து நம்ம பாதி தான் பார்த்துருக்கோம், ஒரு பக்கம் தான் பார்த்துருக்கோம், இன்னும் பாதி பக்கம் போகவே இல்லை. ஆனால் இவங்க வந்து இங்கே இருந்துக்கிட்டு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க வேற.
எவ்வளோக்கி 4000 எங்க அவ்வளோதான் ஒரு பக்கம் ஒரு வெறும் 4000 தானா அடைச்சு ஓ மை காட் இங்க பாருங்க ஹல்க் பல்கா நிக்கிறாரு சொல்லுங்க என்ன யார் மாதிரி கேம் ஜோனுக்கு பக்கத்துலேயே வந்து டாய் ஷாப்ஸ் இருந்துச்சு. ஸோ எப்படி மார்க்கெட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பசங்க வந்தால் அங்கே விளையாட போவாங்க, அப்படியே பக்கத்தில் வந்தால் இங்கே டாய்ஸ் எல்லாம் பார்த்து வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பக்கத்தில் வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்குள்ளே போனோம், நிறைய டாய்ஸ் இருந்துச்சு, நிறைய இதுக்குள்ளேயுமே வந்து பசங்க விளையாடுற மாதிரியான இதெல்லாம் நிறையவே இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அங்கேயுமே நின்று பார்த்தோம். பட் எல்லாமே ரேட் வந்து பயங்கரமாக தான் இருந்துச்சு. எதை எடுத்தாலுமே 1000க்கு மேலே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து இந்த மாலில் ஒரு 1/4 பாகம் தான் பார்த்துருப்போம். இன்னும் நிறையா இருக்குது. ஒரு பக்கம் மட்டும்தான் போய் நம்ம பார்த்தோம். அதுக்கே வந்து 9 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா அந்த பக்கம் வந்து பஸ்ஸு ஆட்டோஸ்லாம் வந்து கிடைக்கிறது கஷ்டம். கிட்டத்தட்ட 9:30 மணிக்கு மேலே இருக்கும். ஸோ 10 மணிக்கு மேலெலாம் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் மால் விட்டு வெளியில் வரும்போதே வந்து மோமோஸ் கடை இருந்துச்சு. ஸோ அங்கே கொஞ்சம் மோமோஸ் சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு டின்னருக்கு வந்து பக்கத்தில் வந்து உடுப்பி ஹோட்டல். ஸோ 10 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. இங்கேயுமே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே காலி ஆகிடுச்சு. ஸோ இருந்ததில் மட்டும் கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸு, சாட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அதோட வந்து நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம விளாக் முடியுது. விளாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.